இந்த வீடியோவில் பயோகேஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ காலகட்டத்தில் சமையல் எரிவாயுங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. எல்லாருமே நம்ம வீட்டில் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 400 லிட்டர் பார்லரில் கேஸை வெளியில் எடுக்கிறதுக்காண்டி ஒரு அவுட்கோயிங் போர்ட்டு வேணும். அதுக்காண்டி ஒரு நாசிலை அதில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ட்ரில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹோல் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் நாசிலில் கெப்லான் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம அதில் லீக்கேஜ் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பயோகேஸுங்கிறது மாட்டு சாணத்துலேருந்து நம்ம இதில் உருவாக்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு 3 இன்ச்சு பிவிசி பைப்பை அந்த பேரலலோட உயரத்துக்கு ஏற்ப நம்ம ஒரு பைப்பை ரெடி பண்ணி கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹோல் மேக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த பைப்பை நம்ம மேக் பண்ணுவோம். அதை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் அடிப்பாகத்தில் ஒரு கிராஸ் கட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா, இப்போ இந்த பைப்பு வழியாக தான் நம்ம அந்த மாட்டு சாணம் அதை இதில் ஃபில் பண்ணுவோம். அதாவது ஊற்றும்போது ஜாமாகாமல் அதாவது அடைக்காமல் இருக்காமல் இருக்கிறதுக்காண்டி அதுமாரி கிராஸ் கட் பண்ணிக்கிறோம். கிராஸ் கட் பண்ணிக்கிட்டு அதை ஊற்றுறதுக்கு ஏதுவாக அதில் ஒரு எல்லை மேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு எல்லை யூஸ் பண்ணி மேல் பக்கம் திருப்புறோம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, பேரலல், அதோட ஹைட்டும் இதோட ஹைட்டும் சேம் லெவலில் இருக்கும். இப்போ தூக்கி உள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஹோல் மேக் பண்ணியிருப்போம்ல ட்ரம்மில், அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இப்போ மேலே அந்த மாட்டு சாணம் பயோகேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேக் பண்ணுறது மாட்டு சாணம் ஊற்றுவோம்ல, அதுக்காண்டி இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்க, பெரிய வாட்டர் பாட்டிலில் அதோட அடிப்பாகத்தை கட் பண்ணிட்டு மேல் பாகத்தை அதில் வச்சு ஊற்றுறதுக்கு அந்த சாணத்தை மாட்டு சாணத்தை ஊற்றுறதுக்கு ஏதுவாக கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி அதில் பேஸ்ட்டை போட்டு ப்ராப்பராக ஒட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 75% ஃபினிஷிங் ஆகிட்டு, இப்போ இந்த பேரலல் அந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டரில் ஒரு ஹோலை மேக் பண்ணி அதில் பிவிசி வாட்டர் டேப் இருக்குது தெரியுமா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா, நம்ம இந்த ட்ரம் ஃபுல்லாக அந்த மாட்டு சாணத்தை ஊற்றி ஃபில் பண்ணிக்குவோம். ட்ரம் ஃபுல்லால் ஒரு 75%. அப்போ என்ன பண்ணால் மறுபடியும் நம்ம வாயு பயோகேஸ் மேக் பண்ணுறதுக்காண்டி இதில் அந்த வாட்ரு இருக்குது பார்த்திங்களா, வாட்ரு வரையும் நம்ம வெளில எடுத்துக்கலாம் இந்த டேப் மூலியமாக. அதாவது ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால்வு, அதில் 2 பக்கமும், அதாவது அந்த ட்ரம்லேருந்து வருது பார்த்தீங்களா அவுட் கோயிங் போட்டு, அதை கொண்டாந்து ஒரு பக்கமும், கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒரு பக்கமும் இன்கமிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு வால்வு அதில் மேக் பண்ணுறோம். அது நம்மளுக்கு கேஸ் யூஸ் பண்ணாத டயத்தில் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இந்த வால்வு.
ஓப்பன் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் மாட்டு சாணத்தையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் வந்து அதாவது ஒரு 3/4 டேங்கு 75% இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 to 3 நாளைக்கு பிறகு இதை அந்த வால்வு ஓப்பன் பண்ணிங்கன்னா பயோகேஸ் உருவாகும். அதை பார்க்குறீங்க இந்த வீடியோவில். இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் வால்வு ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்யூர் பயோகேஸ் நம்மளுக்கு கண்ணில் வந்து லைட்டரை வச்சு ஆன் பண்ணும்போது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பயோகேஸ் மேக் ஆகிட்டு. இப்போ வந்து இதில் வந்து கேஸ் ஸ்டவ்வோட இன்கமிங்கில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ஆன் ஆஃப் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிக எளிமையான மெத்தடு. இந்த மெத்தடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வாட்டர் டேப் எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்காண்டி தேவையான அளவு தண்ணியை திறந்துக்கலாம்.